அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கவிதா விஜயன் பேசுறேன். ஸோ, உங்களுடைய அன்புக்கும், ஆதரவுக்கும் ரொம்பவும் நன்றி. என்னுடைய போட்காஸ்ட், என்னுடைய வாய்ஸ் உங்கள்ட்ட வந்து அடைஞ்சிருக்கு அப்படின்றது உங்களுடைய கால்ஸ் மூலியமாவும், உங்களுடைய மெசேஜ் மூலியமாவும் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ, உங்களுடைய அன்புக்கும், ஆதரவுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ, இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு ஃபாதர் வூண்ட். என்ன பேரே வித்தியாசமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது வித்தியாசமான பேர்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இது ஒரு சைக்காலஜிக்கல் பிஹேவியர் தான். ஸோ நார்சிஸ்டிக் அப்படின்றத பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா, அந்த நார்சிஸ்டிக்ல ஒரு பிஹேவியர்ல ஒரு பார்ட் தான் இந்த ஃபாதர் வூண்ட் அப்படின்றது. பட் ஆனா இந்த ஃபாதர் வூண்ட் உள்ளவங்க அந்த குழந்தைகள கஷ்டப்படணும்னு நினைக்க மாட்டாங்க. அவங்கள காயப்படுத்தணும்னு நினைக்க மாட்டாங்க. பட் ஆனா இந்த பிஹேவியர் குடுக்குறவங்க அவங்கள வந்து தன்ல டிஸ்டன்ஸ் பண்ணிப்பாங்களே ஒழிய, அந்த குழந்தைங்க கஷ்டப்படணும், வீணா போகணும், அவங்க தன்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும், தான் தான் சொல்றத மட்டும் தான் கேட்கணும், அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணி வைக்க மாட்டாங்க. ஸோ இத பத்தின தெளிவான விளக்கம் என்னன்றத நாம இதுக்கப்புறம் பார்த்துட்டு வருவோம். ஆனா, ஃபாதர் வூண்ட் பிஹேவியர் உள்ளவங்க நார்சிஸ்ட் பர்சனா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் ஆனா நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர் உள்ளவங்கள்ட்ட கண்டிப்பா இந்த ஃபாதர் வூண்ட் இருக்கும். ஸோ அத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபாதர் வூண்ட் எனக்குள்ள எப்படி வந்தது? அது நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப் மூலியமா தான் வந்தது. பட் அத நான் எப்படி அணுகுனேன்? அதுலேருந்து நான் எப்படி வெளியில வந்தேன்? அப்படின்றதையும் அதத்தான் இன்னைய தலைப்புல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ ரொம்ப நாளா இந்த இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றது, இதுக்கு இந்த மாரி ஒரு பேர் இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியாமலே இருந்துச்சு. ஃபாதர் வூண்ட். நான் என்ன நெனச்சுட்டு இருந்தேன், என்னுடைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே இந்த மாரி டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் மூலியமா தான் வருது அப்படின்னு நான் நெனச்சுட்டு இருந்தேன். நார்சிஸ்டிக் பேட்டர்ன், எமோஷனலி அன்அவைலபிலிட்டி. ஸோ இது மாரியான பிஹேவியரால மட்டும் தான் நான் இந்த மாரி டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல நான் போய் மாட்னேன் அப்படின்னு நான் நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா, அதுக்கு இந்த ஃபாதர் வூண்டும் ஒரு காரணமா இருந்தது அப்படின்றது இப்பதான் எனக்கு தெரிய வந்தது. ஸோ நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்ப நான் புரிஞ்சுக்க போனப்ப தான், இந்த ஃபாதர் வூண்டும் எனக்குள்ள இருக்கு அப்படின்றதும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரிங்களா? என்ன அப்படின்னாக்க, என்னுடைய கதை இந்த எமோஷனல் பெயின் வந்து எங்க ஆரம்பிச்சது அப்படின்னாக்க, என்னுடைய குழந்தை பருவத்திலே ஆரம்பிச்சிருச்சு. அது எப்படி அப்படின்னாக்க, இன்னைக்கு வந்து இந்த ஃபாதர் வூண்ட பத்தி நான் பேசணும்னு நெனச்சேன். பட் ஆனா, இந்த ஃபாதர் வூண்ட பத்தி நான் தெரிஞ்சுக்க போனப்போ, எனக்கு ஒரு பயங்கரமான உண்மை தெரிய வந்தது. என்னுடைய அடல்ட் ஸ்டேஜ்ல என்னுடைய ரிலேஷன்ஷிப்ப ஷேப் பண்றது, ஷேப் பண்ணது, ரிலேஷன்ஷிப்குள்ள வர சண்டைகள், ரிலேஷன்ஷிப்ல நான் குடுக்குற பிஹேவியர் எல்லாத்துக்கும் காரணம், சைல்டுஹுட்ல எனக்கு ஏற்பட்ட இந்த ஃபாதர் வூண்ட் அப்படின்றது எனக்கு தெரிய வந்தது. ஸோ அத நான் எப்படி கண்டுபிடிச்சு, எனக்கு ஒரு கிளாரிட்டி வந்துச்சு. அதுலேருந்து நான் எப்படி வெளியில வந்தேன். நான் இன்னமும் யாரையும் குறை சொல்லிட்டுலாம் இல்லைங்க. எனக்கு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும், அவங்க யாரையும் குறை சொல்லியோ, பழி வாங்கியோ வாழ்க்கையில இந்த அளவுக்கு நான் முன்னுக்கு வரல. என்கிட்ட என்ன இருக்குது? என்கிட்ட எத சரிப்படுத்தணும்? என்கிட்ட இருக்கக்கூடிய காயங்கள் என்ன? அந்த காயங்களை எப்படி ஆத்தணும்? அப்படின்னு நான் எடுத்த முயற்சிகள் தான், இப்போ என்னுடைய அனுபவங்கள உங்கள்ட்ட பேச வைக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது. யாரும் வந்து என்ன ஹெல்ப் பண்ணி நான் இந்த இடத்துல வந்து நிக்கல. யாரும் வந்து எனக்காக பேசி நான் இந்த இடத்துல வந்து நிக்கல. நான் என்ன மாத்திக்கிட்டேன்.
மத்தவங்களுக்காகவோ, ஊருக்காகவோ, உறவுக்காகவோ இல்ல. நான் எனக்காக மாறனேன். அதனால தான் நான் இந்த இடத்துல வந்து நின்னு பேசிட்டு இருக்கிறேன். சரிங்களா? அது மட்டும் இல்லாம, இத இன்னைக்கு நீங்க கடைசி வரைக்கும் கேட்டு இந்த போட்காஸ்ட்ட கடைசி வரைக்கும் கேட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாக்க, கண்டிப்பா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சில மிக்ஸ்டு தாட்ஸ், டேங்கிள்டு எமோஷன்ஸ் அதாவது வலை போட்டு பின்னி இருக்கிற, இல்ல சிக்கிக்கிட்டு இருக்கிற அந்த உணர்வுகள்ல ஏதோ ஒரு உணர்வ உங்களால பிரிச்சு எடுக்க முடியும். ஓ! இதுக்கு இதுதான் காரணமா? அப்படின்னு உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். கண்டிப்பா. சரிங்களா? ஓகே. ஃபாதர் வூண்ட் அப்படின்னா என்ன? அத முதல்ல நாம தெரிஞ்சுப்போம். ஃபாதர் வூண்ட் அப்படின்றது ஒரு அப்யூஸா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு அப்பாவால நமக்கு வரக்கூடிய காயங்கள் அவர் அப்யூஸ் பண்ணி தான் வரணும் அப்படின்னு கிடையாது. எந்நேரம் பார்த்தாலும் ஒரு மாதிரி டிராமாட்டிக்கா அதாவது ஆ சத்தம் போடுறது, தனக்கு தானே அட்டென்ஷன் வேணும்னு எதிர்பார்க்கிறது, அது மாரி ஒரு மாதிரியான டிராமாட்டிக்கா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் ஆனா, ஒரு அப்பான்றவரு பிசிக்கலா பிரசன்ட்டா இருப்பாரு. பட் எமோஷனலா டிஸ்டன்ட் குடுப்பாரு. அந்த ஒரு பிஹேவியரால வரக்கூடிய மனக்காயத்துக்கு பேரு தான் ஃபாதர் வூண்ட் அப்படின்றது. அவரு என்ன பண்ணுவாரு, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாரு. ஆனா, அன்பாவும் நடந்துப்பாங்க. ரொம்ப பொறுப்பெடுத்து பார்த்துப்பாரு. ஆனா, அவர பத்தி எதையுமே வெளில சொல்ல மாட்டாரு. குடும்பத்துக்கு தேவையான ஃபினான்ஷியல் ரீதியான அத்தன ஹெல்ப்பையுமே பண்ணுவாரு. ஆனா, யாருகிட்டயும் எமோஷனலா கனெக்ட் ஆக மாட்டார். சில நேரங்கள்ல உங்களுக்கு தேவையான ஒரு ரீஅஷ்யூரன்ஸ் நமக்காக நம்ம அப்பா நிக்கிறாரு, இருப்பாரு அப்படின்ற ஒரு அவர்கிட்ட போய் ஒரு இத கேட்கும்போது, அவரால பதில் சொல்ல முடியாம அமைதியா போயிடுவார். ஸோ அந்த நேரத்துல அந்த குழந்தை என்ன திங்க் பண்ணும்? இந்த மாரி ஒருத்தர் நடந்துக்கிட்டாரு அப்படின்னா, அந்த குழந்தை என்ன திங்க் பண்ணும்? என்ன இவங்க ரிஜெக்ட் பண்றாங்க. அப்படிதானே திங்க் பண்ணும். அந்த குழந்தை திங்க் பண்ணும். அதே மாதிரி நம்ம அதிகமா நம்ம இன்னும் பெட்டரா ஏதாவது பண்ணாக்க, அவரு நம்மள பாப்பாரு. அதே மாரி நம்ம நெறைய அச்சீவ் பண்ணோம். நல்லா படிச்சோம்னா, நம்மளோட டேலண்ட்ட காமிச்சோம்னா, நம்ம அவார்ட் வாங்குனோம்னா, நம்ம சர்டிஃபிகேட் ரிசீவ் பண்ணோம்னா, நம்ம ஸ்டேஜ்ல ஏறணும் அப்படின்னாக்க, அவரு நம்மள சூஸ் பண்ணுவாரு. அதே மாரி அவர நாம ஏமாத்தாம, அவருடைய எதிர்பார்ப்புகள ஏமாத்தாம இருந்தோம் அப்படின்னா, அவருடைய அன்பு நமக்கு கிடைக்கும். இப்படிலாம் அந்த குழந்தை தனக்குத்தானே சில கட்டுப்பாட்ட போட்டு வச்சுக்கும். ஆனா, அதுல இருக்கக்கூடிய பயங்கரம் அந்த குழந்தைக்கு தெரியாது. ஆனா, அந்த குழந்தை இது மாதிரியான ஒரு கட்டுப்பாட்ட தனக்குள்ள போட்டு வச்சுக்கும். அன்ப சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ, அத்தன வழிகளையுமே அந்த குழந்தை பண்ணும். இந்த நம்பிக்கை எல்லாமே என்ன ஆகும், ஒரு ப்ளூ பிரிண்டா அந்த எமோஷனல் ப்ளூ பிரிண்ட் அப்படியே போய் அது மனசுல தங்கிடும். நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. ஃபாதர் வூண்ட் அப்படின்ற ஒரு எமோஷனல் பெயின குடுக்குற அப்பா, ஒரு மான்ஸ்டர் கிடையாது. ஒரு அ அவர் நல்லவரா தான் இருப்பாரு. பட் ஆனா, அவரால எமோஷனலா கனெக்ட் ஆக முடியாது. அந்த குழந்தைங்க தூரத்துல இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாரு. அந்த குழந்தைங்க காயப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. அந்த குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பாரு. ஆனா, அந்த குழந்தைங்ககிட்ட அவரால நெருங்க முடியாது. இதுதான் அந்த ஃபாதர் வூண்ட் நமக்கு குடுக்குற அந்த அப்பாக்களுடைய நிலைமை. சரிங்களா? சரி. ஏன் சில பேர் இந்த மாரி இருக்கிறாங்க? அவங்களுடைய சொந்த குழந்தைகள் தான. அப்புறம் ஏன் அவங்க இந்த மாரி குழந்தைகள்ட்ட அந்த மாரி நடந்துக்கிறாங்க? அப்படின்னு இத பார்க்கும்போது, எனக்கு இந்த இடத்துல வந்து ரொம்ப நான் முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருந்துச்சு. என்ன அப்படின்னாக்க, புரிஞ்சுக்கிறது அப்படின்றது, இங்க குறை சொல்றேன்னு அர்த்தம் கிடையாது. இவரு இப்படித்தான் அப்படின்னு புரிஞ்சுட்டோம் அப்படின்னாக்க, அவர குறை சொல்ல போறதா அர்த்தம் கிடையாது.
ஆனா, நெறைய அப்பாக்கள் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வளர்ந்து வந்தவங்களா இருப்பாங்க. எமோஷன்ஸ வெளியில காட்டுறதுக்கு அவங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கும். அவங்க ஒரு ஆண்மகனா வளர்ந்து வர்றப்ப அழக்கூடாது. அழுவுறது வீக்னஸ் அப்படின்னு சொல்லி வளர்த்துருப்பாங்க. நம்ம மன உணர்வுகள விட வாழ்க்கையில சர்வைவ் பண்றது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்கள வளர்த்துருப்பாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லிக் குடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னாக்க, நம்ம காட்டுற அன்பு நம்ம பொறுப்புல தான் இருக்கணுமே ஒழிய, வார்த்தைகள்ல இருக்கக்கூடாது. செயல்கள்ல இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு அ காட்டியிருப்பாங்க. "நீ பொறுப்பா இருக்கிறியா? அதுதான் நீ குடும்பத்துக்கு காட்டுற அன்பு." இந்த குழந்தைகளோட இருக்கணும், விளையாடணும், அந்த குழந்தைங்களுக்கு எமோஷனலா கூட இருக்கணும். அந்த குழந்தைங்க ஆசைப்படுறத எல்லாம் நிறைவேத்துவாங்க. அவங்கள மெட்டீரியலிஸ்டிக்கா, ஃபினான்ஷியலா எல்லாமே அவங்க குடுப்பாங்க. அந்த குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. பட் ஆனா எமோஷனலா அந்த குழந்தைங்க கூட உட்காந்து, அந்த குழந்தைங்கள தொட்டு பேசி, அந்த குழந்தைங்களுக்கு அந்த சேஃப்டிய குடுக்கறது, அவங்களுக்கு சொல்லி குடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ, அதனால நம்ம பொறுப்பா இருக்கிறது, குடும்பத்த பொறுப்பா கவனிச்சுக்கிறதா நம்ம குடும்பத்துக்கு குடுக்குற அன்பு அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு வேலிய போட்டுப்பாங்க. அது மட்டும் இல்லாம சில பேர் வந்து வம்ச வழியா அந்த ஜெனரேஷனல் ட்ராமா அப்படின்னுவாங்க. தலைமுறை பாதிப்பு. அத அவங்க எந்த ஒரு இடத்துலயுமே சரி பண்ணாம தலைமுறை தலைமுறையா அந்த பாதிப்பு அவங்கள பின்தொடர்ந்தும் வந்திருக்கும். சில பேர் வந்து அ அவங்களுடைய அப்பா இறந்திருப்பாங்க, அம்மா இறந்திருப்பாங்க, இல்ல 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரியான சிச்சுவேஷன்லயும் வளர்ந்திருப்பாங்க. சில பேருக்கு என்ன சொல்லிக் குடுத்துருப்பாங்க அப்டின்னாக்க, "ஒரு குடும்பத்துக்கு வேணுங்கிறத நீ செய்யிறியா? அதுதான் பொறுப்பான ஆண்மகனுக்கு அழகு. மத்தத நீ செஞ்சாலும், செய்யாட்டியும் அது தப்பு கிடையாது." அப்படின்னு சொல்லிக் குடுத்து வளர்த்துருப்பாங்க. அவங்களால உண்மையா லவ் பண்ண முடியும். அந்த லவ் அவங்க மனசுல இருக்கும். பட் ஆனா, அத அவங்களால வெளிப்படுத்த முடியாது, வெளிப்படுத்த தெரியாது. அவங்களுக்கு அத எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வழி, நம்ம குடும்பத்துக்கு வேணுங்கிறத செய்யணும். நம்ம பிள்ளைகளுக்கு வேணுங்கிறத செய்யணும். ஆனா யாருக்குமே இந்த அவேர்னஸ் கிடையாது. அந்த குழந்தைங்க வந்து பண ரீதியா பாதுகாப்பா இருக்கிறதும் சரிதான். ஆனா அந்த குழந்தைங்க எமோஷனல் ரீதியாவும் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்றத அவங்களுக்கு யாரும் சொல்லிக் குடுத்துருக்க மாட்டாங்க. அவங்களுக்கே தெரியாது. அவங்க என்ன நெனச்சுட்டு இருப்பாங்க, என் குடும்பத்துக்கு வேணுங்கிறதெல்லாம் நான் எல்லாமே செய்யறேன். அப்படின்னு அவங்க நெனச்சுட்டு இருப்பாங்க. ஆனா அந்த குழந்தைங்க என்ன நெனச்சுட்டு இருக்கும், ஏன் அப்பா என்ன பார்க்க மாட்டேன்றாரு? ஏன் என் திறமைய பாராட்ட மாட்டேன்றாரு? ஏன் என்கிட்ட பாசமா இருக்க மாட்டேன்றாரு? ஏன் என்னால அவர் மடியில உட்காந்து பேச முடியல? ஏன் என்ன வெளியில கூட்டு போக மாட்டேன்றாரு? இதுதான் அந்த குழந்தையோட எண்ணமா இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கு நீங்க குடுக்குற பணமோ, பரிசு பொருளோ எதுவுமே அந்த குழந்தைங்களுக்கு சந்தோஷத்த குடுக்காது. அந்த குழந்தைங்களோட எதிர்பார்ப்பு நாம அவங்க கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றது தான். பட் ஆனா இந்த இடத்துல 2 எமோஷனல் லாங்குவேஜ். என்ன அப்படின்னாக்கா, என் குடும்பத்துக்கு வேணுங்கிறத நான் செய்யறேன் அப்படின்றது அப்பாவுடைய எண்ணமா இருக்கும். அப்பா என்ன பார்க்கணும், அப்பா என்கிட்ட பேசணும், அப்பா என் கூட இருக்கணும் அப்படின்றது அந்த குழந்தையோட எண்ணமா இருக்கும். 2மே தப்பு கிடையாதுங்க. புரிஞ்சுக்கலாம். இந்த மாரி உள்ளவங்கள புரிஞ்சுக்கலாம். இது புரிஞ்சுக்கிறதுனால, அவர் இப்படிதான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுனால, அந்த ஃபாதர் வூண்ட் அந்த எமோஷனல் டிஸ்டன்ஸால அந்த குழந்தைக்கு உருவான காயத்துல சில தாக்கங்கள் வந்திருக்கும் இல்லையா? அத நம்மால இல்லன்னு சொல்ல முடியாது. ஏன்னா, அந்த குழந்தை அந்த எமோஷனல் சேஃப்டி இல்லாதனால அங்க பாதிக்கப்பட்டிருக்கு. என்னதான் அம்மா அன்ப கொட்டி வளர்த்தாலும், அது ஒரு அப்பான்ற அன்புக்கு அது ஏங்கிட்டு இருக்கும்போது, அதுக்கு சில பாதிப்புகள் உருவாகத்தான் செய்யும். ஸோ நான் இத வந்துக்கான காரணத்த இங்க சொல்ல வரேன் அப்டின்னாக்க, இந்த மாரி பிஹேவியர் உள்ளவங்கள நம்ம வெறுக்க வேண்டாம். புரிஞ்சுக்கோங்க. ஆனா, அதனால பாதிப்பு இருக்கு. அந்த பாதிப்புலேருந்து வெளில வர முயற்சி பண்ணுங்க அப்டின்னு தான் நான் சொல்ல வரேன் நானு. ஸோ இத நீங்க புரிஞ்சுக்கிறதுனால உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அவங்க மேல கோபம் இருக்காது. சரிங்களா?
அடுத்து இது என்னுடைய குழந்தை பருவத்தை என்னமா மாத்துச்சு. என் குழந்தை பருவத்த பத்தி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க. அதுக்கான வீடியோவும் போட்டிருக்கேன். என்ன ஒரு ஆட்டோ பைலட் மோடுல வச்சிருந்துச்சு. இருந்தாலும் இந்த டாபிக்கும் இது கனெக்ட் ஆவறதுனால நான் சொல்லிடுறேன் இதையுமே. அத வந்து எனக்கு இது ஷாக்கான பகுதி. என்ன அப்படின்னாக்க, நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறமேலுக்கு நாம நெனச்சுட்டு இருப்போம். நம்மளுடைய பார்ட்னர்ஸ வந்து நாம வந்து சுயநினைவோட தான் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே அங்க என்ன நடக்குது அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச ஃபெமிலியாரிட்டி. அதாவது நமக்கு என்ன ஒரு பேட்டர்ன் சின்ன வயசுலேருந்து நமக்கு காட்டப்பட்டுதோ, அதே பேட்டர்ன் உள்ள ஒருத்தரத்தான் நாம தேர்ந்தெடுப்போம். அது தெரிஞ்சோ, தெரியாமலோ இல்ல நம்ம வாழ்க்கையில அரேஞ்ச் மேரேஜ எப்படி வந்தாலுமே சரி, நமக்கு சின்ன வயசுல இருந்து காட்டப்பட்ட அந்த பேட்டர்ன், அந்த ஃபாதர் வூண்ட் குடுத்தாரு இல்லையா? ஒரு பேட்டர்ன் ஒண்ணு குடுத்தாங்க இல்லையா? அதே பிஹேவியர் உள்ள ஒருத்தரத்தான் நாம அட்ராக்ட் பண்ணுவோம். அது லவ் மேரேஜா இருந்தாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் சரி, லவ் கம் அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் சரி. நம்ம அப்பா மாதிரியே இப்படி நம்மள வளர்த்த ஒரு அப்பா மாதிரியே பிஹேவியர் உள்ள ஒருத்தரத்தான் நம்ம லைஃப்குள்ள வருவாங்க. அது நாம தேர்ந்தெடுத்தாலும் சரி, மத்தவங்க தேர்ந்தெடுத்தாலும் சரி. அதுதான் சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? இதுல எனக்கு ரொம்ப ஷாக்கான விஷயம் இது எனக்கு. ஸோ இதுல என்ன ஆகுது அப்படின்னாக்க, சின்ன வயசுல இந்த எமோஷனல் டிஸ்டன்ஸ் அப்படின்றத நம்ம பழகியிருப்போம். இந்த எமோஷனலா நமக்கு வந்து அவங்க கிடைக்க மாட்டாங்க. அதையும் நாம பழகியிருப்போம். இதனால என்ன ஆகுது அப்படின்னாக்க, நம்ம குழந்தையா இருந்தப்போ நம்மளுடைய ஒர்த்த வந்து அவருக்கு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருந்திருப்போம். ஸோ இது வளர்ந்து வந்ததுக்கு அப்புறமேலுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்ல என்ன ஆகும் அப்படின்னாக்க, நாம அதிகப்படியா குடுக்குறோங்க. ஓவர் கிவ் குடுக்குற ஒரு பெர்சனா நாம மாறுவோம். என்ன ஆகும் அப்படின்னாக்க, நாம வந்து நம்ம பார்ட்னருடைய வேலிடேஷனுக்கு சேஸ் பண்ணிட்டே இருப்போம். அவங்க வேலிடேஷன் நமக்கு வேணும் அப்படின்றதுக்காக நெறைய பண்ணிட்டே இருப்போம். ஒருத்தர் வந்து நம்மகிட்டேருந்து கொஞ்சம் தூரமா விலகி போற மாரி தோணுச்சு அப்படின்னாக்க, நமக்கு பதட்டம் வரும், பயம் வரும். நம்மளுடைய உணர்வுகள அதிகப்படியா எடுத்து விளக்கம் குடுத்துக்கிட்டே இருப்போம். ஒரு இடத்துல அவங்க இருந்தாங்க அப்படின்னாக்கா, அவங்கள பிரியக்கூடாது. அவங்க கூடவே உட்கார்ந்திருக்கணும் அப்படின்னு நாம நெனைப்போம். இந்த எமோஷனல் கன்ஃப்யூஷன் இருக்கு பார்த்தீங்களா? அதத்தான் நாம உண்மையான அன்புன்னு நெனைச்சுட்டு இருப்போம். இதுதான் கெமிஸ்ட்ரின்னு கூட நெனைச்சுட்டு இருப்போம் நாம. ஆனா உண்மை என்ன அப்படின்னாக்க, சின்ன வயசுல நம்ம அப்பாவ எப்படியாவது ஜெயிச்சிரணும் அப்படின்னு நாம எடுத்த முயற்சிகள் அங்க தோத்து போச்சு. ஆனா நம்ம வளர்ந்து வந்ததுக்கு அப்புறமேலுக்கு, அந்த அந்த குடுக்கப்பட்ட காயங்கள், நம்மால ஆத்த முடியாத காயங்கள், நம்மால ஜெயிக்க முடியாத அந்த வலி, வளர்ந்ததுக்கு அப்புறமேலுக்கு உங்கள்ட்ட ஈகோவா மாறி, உங்க பார்ட்னர நீங்க எப்படியும் ஜெயிச்சிர முடியும். அப்படின்ற ஒரு லூப்புக்குள்ள உங்கள கொண்டு போய் விட்டுடும். அங்க என்ன நடக்குதுன்னா, உங்க குழந்தை பருவத்த நீங்க ரீப்ளே பண்றீங்க. அடல்ட் ஸ்டேஜ்ல இருந்துகிட்டு, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குழந்தை பருவ தாக்கத்த இங்க ரீப்ளே பண்ணி, எப்படியும் உங்க ஈகோ இங்க ஜெயிச்சிரணும். உங்க அப்பாட்ட சண்ட போட்டுருக்க மாட்டீங்க. ஆனா, இங்க வந்து அவர்கிட்ட சண்ட போடுவீங்க. உங்க பார்ட்னர்ட்ட சண்ட போடுவீங்க. நீங்க வீக்லாம் கிடையாது. பட் ஆனா, அந்த பிஹேவியர் உங்களுக்குள்ள ஆட்டோ பைலட்டா போய் உட்கார்ந்திருக்குது. அதுதான் இங்க காரணம். இந்த ஆட்டோ பைலட் என்ன பண்ணும், உங்கள நார்சிஸ்டிக் டைனாமிக்ஸ்குள்ளேயும் இழுத்துட்டு போயிருக்கும். ஏன்னா, நீங்க தான் எமோஷனல் டிஸ்டன்ஸ ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. உண்மையான அன்பு என்னன்னு தெரியாம இருக்கீங்க. அந்த இடத்துல தான் நீங்க ஒரு நார்சிஸ்ட்டுக்கு இரையா மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா, அவங்க தான் இந்த எமோஷனல் டிஸ்டன்ஸையும், எமோஷனல் கன்ஃப்யூஷனையும் உங்களுக்கு அதிகமா குடுப்பாங்க. நீங்க அதுல விழுந்துட்டீங்கன்னு தெரிஞ்சாக்க, உங்கள அதிகமா அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. இது ரொம்ப வலி மிகுந்த விஷயமும் கூட. இந்த புரிதல் ரொம்பவும் வலி மிகுந்த புரிதல் தான். ஆனா, இது உங்கள ஃப்ரீ பண்ணும். புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க இந்த ஆட்டோ பைலட் மோட்லேருந்து உங்களால வெளில வர முடியும். எப்படி அப்படின்னா,
முதல்ல இத புரிஞ்சுக்கோங்க. இந்த புரிதல் வந்து ரொம்ப பெருசாலாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அமைதியா, நிதானமா இன்னைக்கு இந்த பாட்காஸ்ட் இந்த இந்த தகவல உங்களுக்கு தருது இல்லைங்களா? கொஞ்சம் உங்க வாழ்க்கைய திருப்பி பாருங்க, ஓட்டி பாருங்க. புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. கோவப்படாதீங்க. டிராமாலாம் எதுவுமே நமக்கு தேவையில்ல. நம்ம அவங்கள்ட்ட போய் கத்தி, சண்டை போட்டு, இல்ல அவங்க நம்மள வந்து பார்க்கணும்னு ஏதாவது பண்ணி எதுவுமே தேவையில்ல. ஆனா கொஞ்சம் மனசு தெளிவாகுங்க. இப்போ உங்க ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்க பிரச்சனைக்கு என்ன காரணம்னு ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் வந்து என்ன நானே சில கேள்விகள கேட்டுக்கிட்டேன். நான் ஏன் எமோஷனலா டிஸ்டன்ட் இருக்கிற என்கிட்ட எமோஷனலா டிஸ்டன்ட் காட்டுற ஒருத்தர் மேல இந்த அளவுக்கு அன்பு வைக்கிறேன்? இந்த அளவுக்கு அதிகப்படியான அன்ப நான் ஏன் போய் கொட்டுறேன்? அவங்க என்ன ரிஜெக்ட் பண்ற மாரி தோணுது இல்லையா? என்ட்ட இந்த எமோஷனல் டிஸ்டன்ஸ் குடுக்கும்போது எனக்கு ரிஜெக்ஷன் ஆவுற மாரி நான் வந்து என்ன அவங்க வந்து ஒதுக்கி வைக்கிற மாரி எனக்கு தோணுது இல்லையா? அது ஏன் எனக்கு இவ்ளோ வலிக்குது? நான் ஏன் என்ன ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கிறேன்? அந்த உணர்வு அந்த ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணுன்ற அந்த உணர்வு ஏன் எனக்குள்ள வந்தது? இந்த கேள்விலாம் எனக்குள்ள ரொம்ப நாளா இருந்துச்சு. ஆனா இப்ப தான் எனக்கு பதில் கிடைச்சிருக்கு. அந்த பதில நான் இப்ப தான் புரிஞ்சுகிட்டு இருந்திருக்கிறேன். எப்படி அப்படின்னாக்க, எங்க அப்பா மாரியே உள்ள ஒருத்தர் என் வாழ்க்கையில பார்ட்னரா கிடைச்சுட்டாரு. இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னாக்க, சின்ன வயசுல எங்க அப்பாவோட அன்ப சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக, நான் நெறைய முயற்சிகள் எடுத்திருக்கிறேன். என்னோட எவ்ளோ பெஸ்ட்ட குடுக்க முடியுமோ, அவர் சொல் பேச்ச கேட்கறதுலேருந்து, அவருக்கு ஒபே பண்றதுலேருந்து, நல்லா படிச்சு பேர் வாங்கறதுலேருந்து, என் திறமைகள காட்டுறதுலேருந்து, அவருக்கு எந்த ஒரு மரியாதை குறைவும் வரக்கூடாது அப்படின்றதுலேருந்து, என்னுடைய பெஸ்ட் எஃபோர்ட்ஸ் எவ்ளோ குடுக்க முடியுமோ, அவ்ளோ குடுத்து நான் ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்கேன். அப்படி இருந்தும் எனக்கு அங்க அவருடைய அன்பு கிடைக்காம ஏமாற்றம் தான் மிஞ்சினது. நான் அடல்ட் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறமேலுக்கும் அதே மாதிரி பிஹேவியர் உள்ள ஒருத்தர் என் கூட இருக்கும்போது, அந்த காயப்பட்ட ஏமாந்த அந்த குழந்தை இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் எனக்கு உள்ள இருந்து என்ன செயல்பட வச்சிருக்குது. இப்போ அதுக்கு ஈகோ பூஸ்ட் ஆயிடுச்சு. எப்படி அப்படின்னாக்கா, நாம வளர்ந்துட்டோம். நம்மகிட்ட எல்லாமே இருக்குது. நம்ம பார்ட்னர நம்மால ஜெயிக்க முடியும். நம்ம ஜெயிச்சே ஆகணும். இந்த இடத்துலயும் நாம தோத்துறக்கூடாது. அப்படின்றதுக்காக, அந்த அளவுக்கு அதிக அளவு அன்பு காட்டி, அவங்க நம்மள விட்டு போயிடக்கூடாது. அவங்க நம்மள ஒதுக்கி வச்சிடக்கூடாதுன்றதுக்காக, எந்த அளவுக்கு முயற்சி பண்ணணுமோ முயற்சி பண்ணி, என்ன அந்த அளவுக்கு நான் ப்ரூவ் பண்ணிட்டு இருந்திருக்கிறேன். சின்ன வயசுல நான் எனக்கு கிடைச்ச அந்த ஏமாற்றத்த திரும்ப கிடைச்சா என்னால தாங்கிக்க முடியாது. திரும்பவும் அந்த ஏமாற்றம் எனக்கு வேண்டாம் அப்படின்றதுக்காக நான் இங்க ஃபைட் பண்ணிட்டு இருந்திருக்கிறேன். புரிஞ்சுது. என்னுடைய ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான காரணம், ரூட் காஸ் எனக்கு புரிஞ்சிருச்சு. இங்க இந்த பிரசன்ட்டுக்காக நான் ரியாக்ட் பண்ணவே இல்ல. பிரசன்ட்ல நடக்கிற இந்த பிரச்சனைகளுக்காக நான் பிரசன்ட்ல இருந்து ரியாக்ட் பண்ணவே இல்ல. ஆனா, அந்த பாஸ்ட்ல இருந்த அந்த குழந்தை இந்த இடத்துல வந்து நின்னுகிட்டு, "இங்க நீ தோத்துறக்கூடாது. அதனால நீ ஃபைட் பண்ணு" அப்படின்னு உள்ள இருந்து என்ன ஆட்டி வச்சுட்டு இருந்திருக்கு. நான் கடந்த காலத்த மனசுல வச்சுக்கிட்டு, நிகழ்காலத்துக்கு பதில் குடுத்துக்கிட்டு இருந்திருக்கிறேன். எனக்குள்ள அந்த சின்ன பொண்ணு இருக்கா பார்த்தீங்களா? இப்பவாவது என்ன யாராச்சும் பார்க்கணும். என் மேல அன்பு காட்டணும். நான் சொல்றத கேட்கணும். என்ன மதிக்கணும். அப்படின்னு அவ என்ன ஆட்டுவிச்சு, என்ன இந்த அடல்ட் ஸ்டேஜ்லயும் நான் இன்னும் அந்த குழந்தையாவே இருக்க வச்சிருக்கிறா. பிசிக்கலா நான் அடல்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டாலும், வளர்ந்து வந்துட்டாலும், எனக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த பேட்டர்ன், அந்த பிஹேவியர் நான் சின்ன வயசுல தோத்துட்டேன், இப்பயும் தோக்க விரும்பல. அதனால நான் ஃபைட் பண்ணுவேன்ற அந்த எண்ணம், அந்த காயம், அந்த ஃபாதர் வூண்ட் என் ரிலேஷன்ஷிப்ல இந்த அளவுக்கு பிரச்சனை பண்ண வச்சிருக்குது. ஆனா இது எனக்கு புரிஞ்சு போச்சு. என் ரிலேஷன்ஷிப்ல இவ்ளோ பிரச்சனை இருக்குன்றது எனக்கு தெரியும். அந்த பிரச்சனைக்கு காரணம் என்னன்றது எனக்கு தெரிஞ்சுது. அந்த காரணங்கள நான் புரிஞ்சுக்கவும் செஞ்சுட்டேன்.
இப்ப நான் என்ன பண்ணணும்? இந்த காயத்த நான் கண்டுபிடிச்சுட்டேன். இந்த காயத்த ஆத்தணும். நான் எங்க அப்பாவ நான் புரிஞ்சுக்கல. இங்க நான் என் பார்ட்னர புரிஞ்சுக்கல. ஆனா யார புரிஞ்சுக்கிட்டேன்? என்ன நானே புரிஞ்சுக்கிட்டேன். எனக்குள்ள என்ன மாற்ற வேண்டியது இருந்ததுன்னு நான் புரிஞ்சுகிட்டேன். எனக்குள்ள நான் சரி பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றதையும் நான் புரிஞ்சுகிட்டேன். இந்த ஃபாதர் வூண்டால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். ஃபாதர் வூண்ட் அப்படின்றது நார்சிஸ்டிக் ஆ பர்சனாலிட்டி டிஸார்டருடைய ஒரு பகுதி. நான் முன்னாடி சொன்ன மாரி தான். ஃபாதர் வூண்ட் குடுக்குறவங்க நார்சிசிஸ்டிக் பெர்சனா இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. பட் ஆனா நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி பிஹேவியர் உள்ளவங்களுக்கு ஃபாதர் வூண்ட் அப்படின்றது ஒரு பகுதி. இங்க 2 பேருக்கும் இதாங்க வித்தியாசம். ஃபாதர் வூண்ட் காயத்த நமக்கு குடுக்குறவங்க, குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு நெனைப்பாங்க. குழந்தைங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த குழந்தை காயப்படக்கூடாதுன்னு நெனைப்பாங்க. அந்த குழந்தைக்கு எவ்வளவு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்வாங்க. ஆனா அத நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி பண்ண மாட்டாங்க. அந்த குழந்தை நல்லா இருக்கணும்னோ, அந்த குழந்தை நல்லபடியா வாழணும், அந்த குழந்தைக்கு எல்லாம் செய்யணுன்ற நெனப்பு அவங்களுக்கு இருக்காது. அந்த குழந்தைய கண்ட்ரோல் பண்ணணும், யூஸ் பண்ணணும். தனக்கு தேவை இல்லன்னா தூக்கி போடணும். இது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். இதுதான் 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம். ஆனா ஃபாதர் வூண்ட் அப்படின்றது இருக்கான்னா கண்டிப்பா இருக்குது. புரிஞ்சுகிட்டேன். இதெல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறமேலுக்கு என் மனசுக்குள்ள இருந்த அந்த கன்ஃப்யூஸ்டு எமோஷன், என்டாங்கிள்டு எமோஷன்ஸ் எல்லாமே, அதாவது குழப்பமான மனநிலை, சிக்குல இருந்த மனநிலை கொஞ்சம் கொஞ்சமா விடுபட்டு அந்த சிக்கு பிரிய ஆரம்பிச்சுது. அந்த சிக்கல் தீர ஆரம்பிச்சுது. நான் எங்க அப்பாவையும் வெறுக்கல, இவரையும் வெறுக்கல. அவரையும் குறை சொல்லல, இவரையும் குறை சொல்லல. ஆனா புரிஞ்சுகிட்டேன். என்ன நான் புரிஞ்சுகிட்டேன். இத நான் எப்படி சரி பண்ணேன்? இந்த ஹீலிங்க நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்? இது எல்லாத்தையும் போய் அவங்க முன்னாடி கொட்டி அழுது, இதுக்கு தான் நீங்க காரணம் அப்படியா சொன்னேன் நானு? இல்லைங்க. கண்டிப்பா அந்த தப்ப நான் பண்ணவே இல்ல நானு. ஏன்னா அவங்கள மாத்துறது என் வேல கிடையாது. நான் என்ன மாத்தணும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்ப என்ன பண்ணணும்? எனக்குள்ள இருக்கிற பேட்டர்ன நான் மாத்தணும். அந்த பேட்டர்ன நான் மாத்தணும் அப்படின்றது, இங்க நான் எத குறிப்பிடுறேன் அப்படின்னாக்க, என்னுடைய எமோஷனல் நீட்ஸ் உணர்வு ரீதியான தேவைகள் வேலிட் மதிப்பு வாய்ந்தது அப்படின்றத முதல்ல நான் எனக்கு நானே புரிய வச்சுக்கிட்டேன். நான் அவர்ட்ட அன்ப எதிர்பார்த்து தப்பில்ல. அவர் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண நெனச்சதில்ல. என் கூட உட்காந்து பேசணும். மத்த பிள்ளைகள் அப்பா கூட எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாங்க, எவ்வளோ சிரிச்சு பேசுறாங்க. அந்த மாரி நானும் என் அப்பா கூட இருக்கணும் அப்படின்னு நான் நெனச்சதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஆனா நான் சின்ன வயசுல என்ன நெனச்சுட்டு இருந்தேன், இதெல்லாம் அவர் தரமாட்டேன்றாரு அப்படின்னா, எனக்கிட்ட ஏதோ தப்பு இருக்கு. அந்த தப்ப நிவர்த்தி பண்ண நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணணும் அவ்வளவும் நான் பண்ணிட்டு இருந்தேன். அது தேவையில்ல. என் ஒர்த்து என்னுடைய தேவைகள் உண்மையானது அப்படின்றத நான் புரிஞ்சுகிட்டேன். என்ன நான் மதிக்க ஆரம்பிச்சேன். இவங்க இப்படிலாம் பண்றதுனால என் மேல எனக்கு ஒரு வெறுப்பு வந்துச்சு பார்த்தீங்களா? என்கிட்ட ஏதோ தப்பு இருக்கு. நான் யாருக்கும் பிடிக்காதவ அப்படின்னு என் மேல ஒரு வெறுப்பு இருந்துச்சு பார்த்தீங்களா? அந்த வெறுப்ப நிறுத்திட்டு, என் மேல எந்த தப்பும் இல்லன்றத நான் எனக்கு நானே உணர்த்திக்க ஆரம்பிச்சேன். பெர்ஃபார்ம் பண்றத நிறுத்தணும். அது என்ன பெர்ஃபார்ம் பண்றது? இவங்களுடைய அன்பு எனக்கு வேணும் அப்படின்றதுக்காக நான் பெர்ஃபார்ம் பண்றத நிறுத்துனேன். "நீ ஏன் என்ன பார்க்க மாட்டேன்ற? நீ ஏன் என்ன மதிக்க மாட்டேன்ற? நான் உன்கிட்ட இவ்வளோ அன்பா இருக்கேன். நீ ஏன் என்கிட்ட இவ்வளோ அன்பா இருக்க மாட்டேன்ற? நான் உனக்காக இவ்வளோ செய்றேன். நீ ஏன் எனக்காக செய்ய மாட்டேங்கிற? என் ஃபோன் காலுக்கு மதிப்பு குடுக்க மாட்டேன. மெசேஜ் பண்ணா ரிப்ளை வரமாட்டேங்குது. எனக்காக ஏன் வந்து நிக்க மாட்டேன்ற? நான் பேசணும்னு நெனச்சா ஏன் பேச மாட்டேன்ற? நான் உன் பக்கத்துல வந்தாக்க ஏன் அத மதிக்க மாட்டேன்ற? என்னுடைய உணர்வுகள ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்ற? என்னுடைய தேவைகள் என்னன்னு சொன்னாலும் ஏன் அத ஒதுக்கிட்டு போற? நான் உன்கிட்ட பேசணும்னு வந்தா ஏன் மூஞ்ச காட்டுற?" அப்படின்னு போய் கேள்வி கேட்டு, கேட்டு, கேட்டு என்ன போய் அங்க ப்ரூவ் பண்ணி எனக்கு இது தேவைன்னு சொல்லி, சொல்லி அந்த பெர்ஃபார்ம் இருக்கு பார்த்தீங்களா? ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ற மாரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா? அத நிறுத்தனேன். நான் உன் மேல அன்பு காட்டுறேன். உன்னால முடிஞ்சா அன்பு காட்டு. அவ்வளோதான். ஆனா இது ஒரே நேரத்துல நடந்துரலைங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் நிறுத்துனேன். கொஞ்சம் கொஞ்சமா தான் பழக்கத்துக்கு கொண்டு வந்தேன். இது இந்த மாரி பெர்ஃபார்ம் பண்றத நான் நிறுத்திட்டேன் நானு. நிறுத்துனதும்
இதுவும் என்ன இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க எனக்கு உதவுச்சு. என் அன்பு உண்மையானது, என் அன்பு மதிப்பு வாய்ந்தது, என் அன்புக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது. அத நான் குறைச்சுக்க விரும்பல, யார்கிட்டயும் போய் கெஞ்ச விரும்பல, அப்படின்னு ஒரு நிலையான எண்ணத்த எனக்கு குடுத்தது. அதே மாரி நான் எமோஷனல் சேஃப்டிய சூஸ் பண்ணேன். எப்படி அப்படின்னாக்க, நம்மகிட்ட தேவை இருந்தது அப்படின்னாக்க, ஒரு நாள் நம்மகிட்ட வந்து நாம ரொம்ப தேவ, அ நம்ம வந்து ரொம்ப வேணுங்கிற மாரி நடந்துக்க வேண்டியது. இதுவே மறுநாள் ஆச்சு அப்படின்னாக்க, அந்த தேவைகள் தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னாக்க, நம்மள வந்து ஒரு பொருட்டாவே மதிக்கிறதில்ல. நம்ம ஒருத்தி இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாம போயிடும். திரும்ப அந்த தேவைகள் தொடரும்போது நம்மள வந்து தேடுறது. இது மாரி பண்ணாதீங்க. உங்களுடைய இந்த இன்டென்சிட்டிக்காக, அதாவது இந்த எமோஷனல் அவங்க தேவைக்காகவும், தேவையில்லாததுக்காகவும் நடந்துக்கிற இந்த உறவு எனக்கு தேவையில்ல. எனக்கு எமோஷனல் சேஃப்டி வேணும். ஒண்ணு வேணும்னு நெனைக்கிறீங்களா? எப்பவும் வேணும்னு நெனைங்க. வேணான்னு நெனைக்கிறீங்களா? வேணான்னு நெனச்சுங்க. இது 2க்கும் இதுக்கும் மாறி, நீங்க எப்படியெல்லாம் இருக்கீங்களோ, அதே மாரி என்ன கண்ட்ரோல் பண்ண நெனைக்காதீங்க. என்னால முடியாது. எனக்கு எமோஷனல் சேஃப்டி முக்கியம் அப்படின்னு நான் கொஞ்சம் பின்வாங்கி தள்ளி வந்துட்டேன். தள்ளி வந்தேன் நான். இந்த மாரி அவங்க எமோஷனலா டிஸ்டன்ஸ் குடுக்கறதுனால, என்ன ரிஜெக்ட் பண்ற மாரி நான் ஃபீல் பண்ணேன் இல்லையா? அந்த எண்ணத்தோட நான் உட்காந்தேன். அங்க என்ன ஆகுது? அவங்க நம்மள ரிஜெக்ட் பண்ணி போறாங்க. அப்போ நாம ஒர்த் இல்லையா? நமக்கு மதிப்பில்லையா? அப்படின்ற ஒரு கேள்வி அங்க வருதுல்ல. உண்மையிலேயே நீங்க அவ்ளோ ஒர்த்தானவங்க. உங்க ஒர்த்த வந்து இன்னொருத்தவங்க அத பார்க்கல, உங்க ஒர்த்த பார்க்கறதுக்கு உண்டான எபிலிட்டி அவங்கள்ட்ட இல்ல அப்படின்றதுக்காக, உங்க ஒர்த்த நீங்க சந்தேகப்படாதீங்க. நான் சந்தேகப்படுறத நிறுத்தணும். அவங்க ரிஜெக்ட் பண்றாங்களா? அது அவங்க விருப்பம். அவங்க ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்றதுக்கு நான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்னாக்கா, அப்ப என் ஒர்த்த நான் பார்க்கலன்னு தான் அர்த்தம். நான் என் ஒர்த்த பார்க்க ஆரம்பிச்சேன். நீங்க என்கிட்ட பேசினாலும் சரி, அன்பு காட்டினாலும் சரி, கூட வச்சுக்கிட்டாலும் சரி, ரிஜெக்ட் பண்ணாலும் சரி, விட்டுட்டு போனாலும் சரி, என் ஒர்த்ல எந்த குறையும் கிடையாது. என் ஒர்த்து தான். அப்படின்ற என்ன கொலாப்ஸ் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு குழப்பத்தையும் நான் தீர்த்துக்கிட்டேன். என்னுடைய ஹீலிங் வந்து இந்த இடத்துலருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆச்சு. சத்தமாலாம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமான இந்த புரிதல நான் அதிகமாக்க, என் ஹீலிங் அழகா ஸ்டார்ட் ஆச்சு. நான் என்ன தேர்ந்தெடுத்தேன். வித்தியாசமா தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். அது எனக்கு சொன்ன ஒரே விஷயம், அன்பு சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக, நீ போய் யாருகிட்டயும் கெஞ்ச தேவையில்ல. யாருகிட்டயும் அன்ப நாம கேட்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. இது ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சதுமே, நான் என்னுடைய ஒர்த்த ப்ரூவ் பண்றத நிறுத்திட்டேன். நான் எனக்குள்ள இருந்து வித்தியாசமா அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். வித்தியாசமா ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அது என் வாழ்க்கைய சரியா மாத்துச்சு. ஒருவேளை இத கேட்டுட்டு இருக்கு நீங்க, இது நம்ம வாழ்க்கையில நடந்திருக்குதே, இப்படி நடந்திருக்குதே அப்படின்னு நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னா, இதுதான் உங்களுக்கான கிளாரிட்டி மெசேஜ் நான் குடுக்கறது. இந்த ஃபாதர் வூண்ட கண்டுபிடிச்சுக்கோங்க. அடையாளப்படுத்திக்கோங்க. ரெகக்னைஸ் பண்ணிக்கோங்க. ஆனா, உங்க அப்பாவ குறை சொல்லணுன்ற இந்த இடத்துல அவசியமே கிடையாது. உங்களுக்குள்ள புகுத்தப்பட்ட அந்த எமோஷனல் ப்ளூ பிரிண்ட்ட நீங்க புரிஞ்சுகிட்டாலே இங்க போதுமானது. நீங்க இங்க புரிஞ்சுக்கிறது தான் முக்கியமே ஒழிய, அவங்கள குறை சொல்றது இங்க தேவையே கிடையாது. அது உங்களுக்கு எந்த வகையிலயும் உதவாது. நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க, இந்த ஆட்டோ பைலட் மோடுல இருந்து உங்கள நீங்க விடுவிச்சுக்க முடியும். இந்த புரிதல் உங்களுக்குள்ள இந்த ஹீலிங்க சாத்தியமாக்கும். நீங்க இந்த புரிதலோட உங்க வாழ்க்கைய நீங்க நீங்க தேர்ந்தெடுக்கிற விஷயங்கள், நீங்க எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு தெளிவா மாறும். அது உங்களுக்கு மிகப்பெரிய சுதந்திரத்த குடுக்கும். இந்த போட்காஸ்ட் உங்களுக்கு உபயோகமானதா இருந்தது அப்படின்னாக்க, இது வேற யாருக்கு உபயோகமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கு இத ஷேர் பண்ணுங்க. நீங்க யாருகிட்டயும் அன்புக்காக போய் நிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க உங்கள புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே, அந்த அன்பு உங்கள தேடி வரும் அப்படின்றத தெளிவா நம்புங்க. இந்த போட்காஸ்ட் மூலியமா உங்களுடைய ஃபாதர் வூண்ட் பத்தின தகவல்கள் உங்களுக்கு புரிஞ்சிருந்தது, உங்களுக்கு ஒரு தெளிவான மனநிலைய குடுத்திருந்தது அப்படின்னாக்க,
உங்களுடைய லைக் ஒண்ணு குடுங்க. இந்த லைக், இந்த வீடியோ யார் யாருக்கு தேவையோ அவங்கள போய் சேர்ந்தடையறதற்கு அந்த உங்களுடைய லைக் ஹெல்ப் பண்ணும். மேலும் இது போல இருக்கக்கூடிய எமோஷனல் சம்பந்தமான கிளாரிட்டி உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, பயோல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அதுல என்னுடைய குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணலாம். எனக்கு இன்ட்ரஸ்டட் அப்படின்னு நீங்க மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னாக்கா, அந்த குரூப் சம்பந்தமான தகவல்கள உங்களுக்கு நான் அனுப்புறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுடைய பொறுமைக்கும், அமைதிக்கும் நன்றி.